விட்டு போயிட்டான். Hey guys, welcome to our TZ Vlogs. என்ன பார்க்க போறேன்னா நான் ஒரு 10 क्वेश्चन வச்சிருக்கேன், இவனும் ஒரு 10 क्वेश्चन வச்சிருக்கான். நான் வந்து இவன்கிட்ட क्वेश्चन கேட்பேன், இவன் வந்து எனக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணுவான். இவன் வந்து என்கிட்ட क्वेश्चन கேட்பான், நான் வந்து இவனுக்கான ஆன்சர் பண்ணுவேன். 2 நாளா போட்டி போட்டு நாங்க 2 பேரும் ஒரு மோசமான क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்க லைஃப்ல கேட்காத क्वेश्चंस எல்லாமே இன்னைக்கு கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் தான் गाइस கேட்க போறேன். எது நம்மளோட லவ் லாங்குவேஜ் சொல்லு. வாட் இஸ் அவர் லவ் லாங்குவேஜ்? நான் உங்களுக்கு சொல்றேன், தெரியும். நான் கால் சைடுல என்னடி இது? என்ன சவுண்ட்? அது உங்களுக்கு தெரியும். செகண்ட் क्वेश्चन गाइस. நான் நான் ஃபுல்லா கேட்டதா நான் ஒண்ணு. நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எது உங்களுக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சது? இதுதான் ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சதுன்னா எதுவுமே இல்லைன்னு. இந்த இயர்ல வந்து உனக்கு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல? இந்த இயர்ல வந்து இது இப்போ கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கா? இல்ல அது வந்து என் கூட அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கா? இவங்க கூட அச்சீவ் பண்ணனா இவங்க ஒரு எக்ஸாம் இப்போ எழுதியிருக்கா, அது பாஸ் ஆகணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எழுதிட்டா இப்போ பாஸ் ஆகணும், அது ஒரு அச்சீவ்மெண்ட் ஆயிடும் எனக்கு. சரி, ஓகே. நான் இப்போ வந்து செகண்ட் क्वेश्चन கேட்க போறேன். நான் பண்ண விஷயத்துலேயே இதனால தான் உன் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு விஷயம்? அது ஸ்டார்டிங் டைம் ஆகட்டும், இல்லை இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க டைம் ஆகட்டும். இல்லை, அப்போல்லாம் நீ கொஞ்சம் எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன், நிறைய என்கரேஜ் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் போய் இப்போ தெரியும், அப்போ தெரியாதுல்ல, அதனால தான். क्वेश्चन நம்பர் 3. என்கிட்ட இருந்து ஏதாவது நீ மறைச்சிருக்கியா? இப்போ கரண்டாக இல்லை, இதுக்கு முன்னாடி மறைச்சது அது உனக்கே தெரியும். ஒரு நாள் தெரிய வந்துருச்சு. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டலாம். உனக்கு ஒரு புது பிளேஸ் என் கூட சுற்றி பார்க்கணும், இதுக்காக தான் இருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு பிளேஸை நீ சொல்லுவ? லண்டன், சுவிட்சர்லாந்து, லண்டன், மக்கா, மக்கா மதீனா. ஒன்னு சொல்லி மூணு இருக்கு எனக்கு. ஒண்ணுதான். 3 இருக்குது எனக்கு. ஒண்ணுதான். மூணுத்துல என்னால எதுவுமே விட முடியாது. 3 இருக்குது. ஒண்ணுதான். சரி, 2. ஒண்ணு. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான். 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம். சுவிட்சர்லாந்து. क्वेश्चन நம்பர் 4. நீ என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பல்ல, அது என்னது? எனி 3 பாயிண்ட்ஸ். 3யா? 3 சொல்லணும் அப்படிதானே? சொல்லு. எதுவுமே பிடிக்காதா? இரு சொல்றேன். டைம் பாஸா? சொல்லு, அப்ப கடகடன்னு சொல்லு. யோசிக்காதடா, பிடிக்காதா? இம்ப்ரெஸ் ஆன விஷயம் தானே. என்ன சொல்ல ஏது சொல்ல நின்னு போச்சு. லவ் பண்றதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போது உன்னோட அழகு, உன்னோட பேச்சு அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன். ஆனால் லவ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றையோட தான் இப்போ வரைக்குமே ஸ்டில் இம்ப்ரெஸில் இருக்கிறது. யாருக்கிட்டையுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டா. நான் கேட்கணும் எவ்வளோ கேட்பேன். நீ கேட்ட அதே கொஸ்டின் உனக்கு இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்ட சொல்லு. அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் 3 பாயிண்ட் சொல்ல சொன்னேன். 3 பாயிண்டா? ஃபர்ஸ்ட் ஒன்னு கேரிங். எந்த டைம்ல இருந்தாலும் நல்லா கேர் பண்ணிப்ப. செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து அப்ப நிறைய உருட்டுவல்ல, அது பிடிக்கும். தேர்ட் ஒன் வந்து பர்சனலா வந்து பிடிச்ச விஷயம்னா நான் எது சொன்னாலும் கேட்பேன்ல, என்ன திட்டினாலும் வாங்கிப்பேன்ல, அந்த விஷயம் வந்து பிடிச்சது. மற்றபடி பெருசா ஒன்று. நான் தான் குடு. நீ ஏதாவது ஒரு விஷயத்துல டவுன் ஆகி இருந்திருப்பல்ல,
அந்த டைம்ல வந்து நான் இந்த விஷயம் பண்ணா நீ சிரிப்ப அப்படின்னு எந்த விஷயம்? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அந்த விஷயம் சொல்லி நீ இப்ப சொல்லு, நீ சொல்லு இப்போ. இரு ரெண்டாவது விஷயம் சிரிக்கிறதுனா நான் மேல பார்த்து இரு யோசிக்கிறேன் என்னடி அப்படி பண்ணியிருக்காங்க. நீ சிரி பேசுறது எல்லாமே அவ்வளோதான் வச்சிருக்கேன் நான். சும்மா சொன்னேன் எந்த டைம்ல டவுனாக இருக்கும்போது நான் ஹாப்பியாக உன்னை பார்த்தாலே ஹாப்பியாகிடும். சிரிச்சதெல்லாம் இல்லை, உன்னை பார்த்தாலே ஹாப்பியாகிடும். கிரிஞ்சு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. சரி நீதான். என்னோட சேர்ந்து இந்த ட்ரீம் அடையணும்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த மாதிரியான ட்ரீம்? என்ன அது? பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான். காரு, சொந்த வீடு, அழகான family. பெருசா அதெல்லாம் மீறி ஒன்னே ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கணும். அது தவிர வேற எதுவும் கிடையாது. அவ்வளோ. என்ன என் பூல சிரிக்கிற? விட்டா சீதி ரெண்டா கீஞ்சிரும். நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு நீ நம்புற? ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் இதனால நம்ம சேர்ந்துருவோம், ஒரு சண்டை போட்டா இந்த விஷயத்தினால நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நம்ம சின்ன எவ்வளோ விஷயம் சண்டை ஏதாவது போட்டிருக்கோம், ம். அதில் சேர்றோம் அப்படின்னா லவ் தான். அதுதான் என்ன இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் தான் ரெண்டு பேருக்குள்ள. நீதான் வழி வந்து பேசுவ. அது உண்மைதான். நீ என்னைக்கு அந்த உண்மை நீ மனசுக்குள்ளேயே இத்தனை நாள் அந்த ட்ரீம் வச்சிருப்ப, இதை நான் பண்ணணும்னு நினச்சிருப்பேன், ஆனால் அதை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பேன் இத்தனை நாள். இது வேணாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி. என்ன மாதிரி ட்ரீம் அது? சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி என் ட்ரீம் எல்லாமே உங்ககிட்ட. சொல்லாம மறைச்சது ஒரே ஒரு ட்ரீம்னா அது ஆக்சுவலி நான் மாடலிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்ல, அந்த விஷயம் மட்டும்தான் மறைச்சிருக்கேன். மறைச்சதில்ல, சொல்லி அது நடக்காம போன ஒரு விஷயம். ஏதாவது ஒரு புது அட்வென்ச்சர் என் கூட வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சி வச்சிருப்பல, லைக் ரைடு இல்லை ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, இல்லை கார் ஓட்டுற மாதிரி. என்னது? இந்த ஒன்றரை அதில் ரோலர் கோஸ்டர் பெங்களூரில் என்னை கூட்டு போய் சாவடிக்கலாம். குளம் ஓகே. சொன்னாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன டைமில் இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒன்று தெரியுதா? சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக எந்த சேஞ்சஸுமே தெரியல. இப்போ முன்னை விட இப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக மெச்சூர்டாக பிஹேவ் ஆகுறதுனால தான் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஓகே. என் கூட இருந்து க்ரோத் ஆகிட்டே போகிறல்ல, க்ரோத் ஆகிட்டு போறியான்னு எனக்கு தெரியல. நான் நார்மலாக சொல்கிறேன், ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக மாறிட்டு இருக்கேன்ல. ஸோ அதை நினச்சி நீ என்ன ஃபீல் பண்ணுற? நான் வந்து உன் காசெல்லாம் பெருக்கிறேன்னா இல்லை காசெல்லாம் கம்மி பண்ணுறேன்னா? அது உன் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் மீஷோ ஆர்டர் பார்த்து தெரியும். க்ரோ ஆகிட்டு தான் இருக்கேன், அதில் எந்த சின்ன சொல்லலாம். க்ரோ ஆகிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கோங்க. ஓகே. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ இருக்கிற மாதிரியே எப்பயுமே இருந்தால் சந்தோஷம் தான். என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா, நம்ம வந்து முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டோம், க்ரோத் ஆகிருக்கும், ஃபர்ஸ்ட் இருந்த டேட்டை விட இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கும், அதை பற்றி நீ ஏதாவது ப்ளஸ்ஸாக நினைக்கிறியா இல்லை மைனஸாக நினைக்கிறியா? ப்ளஸ்ஸாக தான் நினைக்கிறேன், நிறைய க்ரோத் தெரியுது. வீடியோவோட கடைசி கொஸ்டின் பண்ணிட்டோம். நான் அவனை விட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? விட்டு போக மாட்டேன். நிரந்தரமாக விட்டு போயிட்டான். அதான் விட்டு போக மாட்டியே. நிரந்தரமாக விட்டு போயிட்டான். சும்மா தான் நிற்கிறேன். இது லாஸ்ட் கொஸ்டின். ஹவு டு யூ ஃபீல் வித் மீ? லைஃப் கம்ப்ளீட். இதுக்கு மேலே எதுவுமே வேணாம். இதுதான் கைஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எந்த சேனல்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக அந்த வீடியோஸை பண்ணுறோம். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்,